Hi students, welcome back to Only One Marks channel. So Max exam கிட்ட வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி important 2 marks, important 3 marks and study planலாம் போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. Thank you. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா important 5 marks மட்டும் கிடையாது. பட் அது எந்த ஆர்டரில் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில சாப்டர்ஸில் வந்து 5 marks கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டா நிறைய 5 மார்க்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். நீங்கள் லெசன் 1லேருந்து லெசன் 12 வரைக்கும் சாப்டர் வைஸ் 5 மார்க்னு பார்க்கும்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ இந்த வீடியோவில் 5 மார்க்குக்கு ஸ்டடி பிளான், பட் எல்லா லெசன் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1.4ல் கிராமர்ஸ் ரூல் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து அந்த கெமிஸ்ட் சம், தோசை சம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், பட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. 1.6ல் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே லாம்டா மியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் செகண்டும் தேர்டும் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1.7ல் வந்து தேர்ட் சம் பேலன்சிங் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போன வருஷத்துக்கு முன் வருஷம் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் இயர் கேட்கல, அப்போ இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பேலன்சிங் ஈக்குவேஷன் இதே மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகே, பேலன்சிங் ஈக்குவேஷன் வேணும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 1.7ல் தேர்ட் சம், by using Gaussian elimination method balance the chemical equation அப்படின்னு சொல்லிட்டு C2H6 plus O2 gives H2O plus CO2. ஈஸியாக தான் இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரி, ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் எந்த சாப்டர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர் போயிடுங்க. ரொம்ப ஈஸி சாப்டர். 12.2லேருந்து ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக வந்துடும். ட்ரூத் டேபிள் வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரெண்டுத்தையும் பார்த்துக்கிங்கன்னா ஈஸியாக 5 மார்க். கால்குலேஷனே இல்லாத எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம், ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எந்த சாப்டர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.3 போயிடுங்க. இதில் ஒரு 4 சம் 2, 3, 4, 5 இதே மாதிரி சில சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் இருக்கும், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 11.3. ஒரு சேஃப்டிக்கு 11.2வும் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 11.2 வந்து 5 மார்க்கில் கேட்டால் ஈஸி, அப்படி இல்லைனா 3 மார்க்கில் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த ரெண்டு சாப்டர் நீங்கள் ரெண்டு எக்ஸசைஸும் தரவு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 8 மார்க் உங்களுக்கு கேரண்டி. 11.3ல் ஒரு 5 மார்க்கு, 11.2லேருந்து ஒரு 3 மார்க்கு ஈஸி தான். இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணி இன்டெகிரேஷன் நல்லா பண்ணீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், போடலாம் இந்த சம்மு. பட் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எனக்கு சம் வந்து கம்மி தான், கொஞ்சம் சம் தான் இருக்குது. ஆன்லைனில் ஏதோ ஒரு சேனல் பார்த்து டக்கு டக்குன்னு போட்டு வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எந்த சாப்டர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 போயிடுங்க. சாப்டர் 6ல் 2 5 மார்க் கேட்பாங்க. 6.1ல் பார்த்தீங்கன்னா 9th சம் 10th சம், அந்த sin alpha plus beta cos alpha plus beta சேம் டைப் ஆஃப் சம் எக்ஸாம்பிள். 6.3 6.5 பேஜ் நம்பர் 226ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வருஷம் வந்திருக்கு, எவ்ரி இயர் இது வரைக்கும் வந்திருக்கு, ஒரு 5 மார்க். இது நெக்ஸ்ட் என்ன, இதுல இந்த எக்ஸசைஸ் 2 5 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.4 6.5 6.6ல இருந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. இதுல வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் தான் 6.7. இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும், பட் சேஃபர் சைடுக்காக 6.4 6.5 பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதான் ஈஸியாக போடலாம், இதுலேயும் பெருசாக கால்குலேஷன் கிடையாது, உங்களுக்கு தெரிய வேண்டியதுலாம் ஃபார்முலா தான். ஸோ 6.4 6.5 6.7 பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ 2 5 மார்க், இதுலேருந்து 2 5 மார்க் வந்தாச்சு. நெக்ஸ்ட் எந்த சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 போயிடுது. சாப்டர் 8ல் ஆயிலர் தியரம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்பாங்க. இதுலேயும் எது இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 5 6 இந்த சம்லாம் பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது வேணா காமிச்சிட்டா உங்களுக்கு 8.8ல ஸோ சாப்டர் 8.8ல பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிலர் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ரூவ் g of xy x log y by x is homogeneous. வெரிஃபை ஆயிலர் தியரம். இதுலேயே வந்து இஃப் u of xy இந்த ஃபார்மேட்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸி தான். இதுவும் ஏதாவது ஆன்லைன் சேனல் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ சம் கம்மி தான் இல்லை. ஸோ 8.8ல சம் கம்மி தான். 5th சம், இதில் 6th சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். w of xyzன்ற சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து எழுதிடலாம். ஸோ 8.8ல 4 சம் அதே மாதிரி டைப்பில் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்கோ அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 5 மார்க் கேரண்டி. நெக்ஸ்ட் சாப்டர் 3. சாப்டர் 3லையும் ஈஸியாக ஒன்று கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் வந்துடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5ல தேர்ட் சம் 4th சம் 5th சம் 3 சம், பட் இதில் 5th தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தேர்ட் ஃபோர்த்தும் பெருசாக கேட்க மாட்டாங்க,
ஃபிஃப்த் சம் வெரி இம்பார்ட்டன்ட், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி இதே மாதிரி சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 122ல 6x⁻6 minus 35x⁻5 plus 56x⁻4 இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது இல்லைன்னா இந்த கொஸ்டினை சில டைம் கேட்டிருக்காங்க. எக்ஸைஸ் 3.3ல ஃபிஃப்த் சம் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க சில டைம். பட் இதுதான் மெயின். இது இல்லைன்னா இது கேட்பாங்க. எக்ஸைஸ் 3.3ல ஃபிஃப்த் சம் எக்ஸாம்பிள் வந்து 3.15. ஸோ சாப்டர் 3. நெக்ஸ்ட் எந்த சாப்டர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2க்கு போயிடுங்க. சாப்டர் 2ல எது 5 மார்க் கன்ஃபார்ம் வரும்னு பார்த்தீங்கன்னா 2.7 2.8 பாருங்க. இந்த ரெண்டு எக்ஸைஸ்ல ஒரு 5 மார்க் வந்து கன்ஃபார்ம். எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா 2.27 பேஜ் நம்பர் 82ல எக்ஸைஸ்ல பார்த்தீங்கன்னா 4 5 6 if z equals to x plus iy இப்படின்ற ஒரு சம் 4 5 6. பட் இதுல வந்து எல்லா பெரிய சம்மும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 2.8லயும் எல்லா பெரிய சம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ 2.7 2.8ல இருந்து டெஃபினட்டா ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இதுல கேட்கலன்னா 2.5ல இருந்து எக்ஸாம்பிள் 2.15 பேஜ் நம்பர் 70 எக்ஸைஸ்ல பார்த்தீங்கன்னா let z1 z2 z3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சப்போஸ் 5 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ல கேட்பாங்க இந்த சம். செவன்த் சம் எக்ஸைஸ் 2.5ல செவன்த் சம் 5 மார்க்ல வரலனா, பட் 5 மார்க் இந்த ரெண்டு தான். இது சம்டைம்ஸ் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. சப்போஸ் 5 மார்க்ல வரலனா 3 மார்க்லயும் கேட்கலாம் இந்த செவன்த் சம். ஸோ இது சாப்டர் 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5.5ல 5.5ல இருந்து 5 மார்க் கேட்பாங்க. இதுலயும் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டனல் சம் இம்பார்ட்டன்ட். டனலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் சம். டனலும் பிரிட்ஜ் சம்மும் வெரி இம்பார்ட்டன்ட். பட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து இதுல இருந்து வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 7 7.1ல இருந்து 7th சம் 8th 9th 10th எக்ஸாம்பிள் 7.10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஈஸியா இருக்கும். ஒரு 5 மார்க் இதுல இருந்து வரலாம். சப்போஸ் இது வரலனா இது கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இதுல வந்து 6th சம் வெரி இம்பார்ட்டன்ட். ரெக்டாங்குலர் பேஜ் அப்படின்ற சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 5 6 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 7.8ல. ஸோ இந்த ரெண்டு சாப்டர் நம்ம இந்த சம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 5 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே வந்து உங்களுக்கு போதும். இப்போ வந்து சில சாப்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுலேயே வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இது முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 9th சாப்டரும் 10th சாப்டரும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் இது லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th 10th உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகேவா? பட் இதில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணாலும் ஓகே. பட் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்தாலும் ஓகே. 9th வந்து 9.9 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 9.9ல 4 5 6. 9.3 பார்த்தீங்கன்னா எப்பவுமே இம்பார்ட்டன்ட். அதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மிக்ஸ்டாக கேட்பாங்க. பட் எப்பவுமே நிறைய பார்க்க வேணாம். லிமிட்டட் லெசன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆப்ஷனில் விட்டுக்கலாம். 9 10 நீங்கள் வந்து முடிஞ்சா பார்க்கலாம். ஓகேவா? 10th சாப்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா 10.8ல எல்லா சம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக வாங்கிடலாம். பட் அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் பாக்டீரியாவும் பாப்புலேஷன் சிட்டியோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சம்ஸ். ஸோ இதுக்கு மேலேயும் டைம் இருந்தால் 4th சாப்டர் லாஸ்ட்டாக 4.5ல இருந்து இந்த சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் நம்ம இப்போ சொன்ன ஆர்டர்லேயே படிங்க. ஓகேவா? இல்லை 9th 10thலாம் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை வேண்டாம். அதுலேயே வந்து நம்ம மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆப்ஷனில் விடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே? ஸோ திரும்ப அந்த ஆர்டர் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்தெந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு சாப்டர் 1 சாப்டர் 12 சாப்டர் 11 சாப்டர் 6 சாப்டர் 8 சாப்டர் 3 சாப்டர் 2 சாப்டர் 5 சாப்டர் 7 சாப்டர் அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்டர்ல இப்போ நான் 7th சாப்டர் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்ல, இது வரைக்கும் பார்த்தாலே மேக்ஸிமம் எல்லாம் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். உங்களால் முடிஞ்சா 9th 10th சேர்த்து பார்த்துக்கோங்க. 10th 9 ஏதாவது ஒன்று ஸ்கிப், ஒரு லெசன் நம்ம ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆப்ஷனில் விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 10th உங்களால் படிக்க முடிஞ்சா 10.8 எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் போடுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.